புல்லுருவினால் செஞ்ச இந்த கலவையை உடம்புல ஃபுல்லாக நீங்கள் சந்தனத்துலேயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சந்தனமும் சேர்த்து இல்லை திருநீர்லேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி கறிக்கு எடுத்து திருநீர்லையும் கலக்கி நெத்தியில் திருநீர் மாதிரி பூசிட்டு போகலாம். சந்தனத்துலேயும் கடைக்கு உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு போகலாம், இல்லை நெத்திலையும் வச்சுட்டு போகலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த சந்தன மர புல்லுருவியை முறைப்படி காப்பு கட்டி எடுத்து கறிக்கு திருநீரோ இல்லை சந்தனத்துலேயோ நீங்கள் கலந்து பயன்படுத்துறதுனால பார்த்திங்கன்னா இயற்கையாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புல இந்த லக்ஷ்மி கடாட்சம் ஏறும். தெய்வ எங்கே போனாலும் உங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிடும். என்ன தெய்வங்கள் நீங்கள் உபாசனை பண்ணாலும் போய் கும்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களை தான் பார்க்கும். ஒரு இதுலேருந்து ஒரு தெய்வீக நறுமணம் வீசும் நமக்கு. அதை உடம்புல தடவி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுடைய பார்வையும் தேவதைகளுடைய பார்வையும் உங்கள் சைடு திரும்பும். அந்த அளவிற்கு ஒரு மகத்துவமான ஒரு சக்தி படைத்ததை இந்த சந்தன மர புல்லுருவி. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த சந்தன மர புல்லுருவி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வாக்கு பலிதம் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக இது கூட கொஞ்சம் புத்து தேன், சிவனார் வேம்பு பொடி, இதை நல்லா காய வச்சு பதப்படுத்தி இடிச்சிங்கன்னா பொடியாக பவுடராக வந்துடும். பவுடராக வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் புத்து தேன், சிவனார் வேம்பு பொடி இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி புரச மர இலையில் அதை நல்லா கலக்கி சாப்பிடுவாங்க. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிட்றதுனாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கு பலிதம் உண்டாகும். இப்போ ஜோசியக்காரங்க, ஜாதகம் பார்க்குறவங்க, உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாக்கு பலிதம் ஏற்படுறதுக்கு இந்த சந்தன மர புல்லுருவி ஒரு மகத்துவமான சக்தியை நமக்கு கொடுக்கும். சரஸ்வதி சில பேர் பார்த்திங்கன்னா கல்வியில் ரொம்ப பின்தங்கிய மாணவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களும் பார்த்திங்கன்னா இந்த சந்தன மர புல்லுருவியை எடுத்து நீங்கள் காப்பு கட்டி அணிஞ்சிக்கிறதுனாலையோ இல்லை உங்கள் தூங்குகிற படுக்கறையில் வச்சுக்கிறதுனால இப்போ நிறையா குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க தூங்குகிற தலைவாணிக்கில் இல்லை படுக்கறையில் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அதை வச்சுக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த சந்தனம் எந்த அளவுக்கு நறுமணம் வீசுமோ அந்த மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய பெயர்களை ஸ்கூலில் சொன்னால் அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கல்வியிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி நல்லா ஒரு முன்னேற்ற நிலை, இப்போ முதல் நிலைக்கு வந்துடுவாங்க. கல்வியில் எல்லாத்துலேயுமே நல்லா சிறந்து விளங்குவாங்க. அந்த அளவிற்கு ஒரு கல்வி பொண்ணாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, ஞானமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த சந்தன மர புல்லுருவி பார்த்திங்கன்னா ரொம்ப பயனளிக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா சரியாக படிக்காத குழந்தைகள் இவங்க எல்லாருமே இந்த சந்தன மர புல்லுருவியை பயன்படுத்துறதுனால பார்த்திங்கன்னா படிப்பு நல்லா வரும். சரஸ்வதி தேவியினுடைய அருளும் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். இந்த சந்தன மர புல்லுருவியை வச்சு செஞ்சு அந்த கலவையை பயன்படுத்துறதுனாலையும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள சகல தெய்வங்களும் சரி, மிருகங்களும் சரி, அனைவருமே எல்லாருமே உங்களுக்கு வசியாயிருவாங்க. அந்த அளவிற்கு ஒரு மகத்துவம் நிறைஞ்ச ஒரு தெய்வ சக்தி நிறைஞ்சது தான் இந்த சந்தன மர புல்லுருவி.